முதல் விஷயம் மக்களே, இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த ஆர்டிகல் வந்து எழுதுறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுபாஷ் லீலன் அவர்கள் இந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்து தமிழில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிகல் எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது இந்த மாஹி மித்ரா அவர்கள் இருக்காங்கல்ல, திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி, இவங்க இப்போ உச்சநீதிமன்றம் போகிறாங்க. இந்த நாடாளுமன்றம் சர்வாதிகார நடவடிக்கை மேற்கொள்ளுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்களாம் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குங்க, ஆதாரம் இல்லாமல் பேசலைங்க, தப்பு பண்ணிவிட்டு சர்வாதிகார நடவடிக்கைன்னு சொல்லி அரசியல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக பிஜேபி கையில் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டுரைகள் ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட ஷேர் பண்ணுறாங்க. மக்கள் நலன் அரசை பேசுகிற நம்ம இந்த எம்பி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நடவடிக்கை ஃபைன், மாற்று கருத்து இல்லை. பட் இந்த எம்பி வந்து அதானிக்கு எதிராகவே கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு இந்த மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டில் இவங்களோட எம்பி பதவியை பறிச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பாயிரும்ல. இவங்க இப்போ உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்ற விசாரணையில் சில விஷயங்கள் தெரிய வர வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐயும் இந்த வழக்கை விசாரிக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. ஸோ எம்பி தப்பு பண்ணிட்டாங்க, நாடாளுமன்றத்தை விட்டு நீக்கியாச்சு. பட் இவங்க பண்ண தப்பு ஒரு கேள்வி இருக்குது இல்லை, அந்த தப்பை விசாரிக்கிறதுக்கு சிபிஐ வந்து உள்ளே வர போகிறாங்க. ஸோ இவங்க வழக்கில் பிஜேபி நம்பக்கூடிய அந்த ஆதாரம் என்ன அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, மாஹி மித்ரா அவர்கள் முதல்ல நாடாளுமன்ற எம்பியாக இருக்காங்க. 2019 எலெக்ஷனில் போட்டிட்டு கிருஷ்ணா நகர்லேருந்து நாடாளுமன்ற எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மம்தா பானர்ஜி அவங்களோட கட்சி. இது பேசிக்கான சில விஷயம் நமக்கு தெரிஞ்சது. இவங்க நாடாளுமன்றத்தில் இது வரைக்கும் 61 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 61 கேள்வியில் 50 கேள்வி அதானிக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. முதல்ல அந்த குற்றச்சாட்டை வெளியே கொண்டு வந்து யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிஜேபியோட எம்பியாக இருக்கக்கூடிய ரிஷிகாந்த் துபே அப்படிங்கிறவர் தான் அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வராரு. இங்கே பாருங்கள், இந்த அம்மா வந்து அதானிக்கு எதிராக கேள்வி கேட்கறதுக்காண்டி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கிட்ட காசு வாங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் பேரையுமே இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. ஹிரானந்த் தானி அப்படிங்கிறது தான் அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர். அவர் வந்து இந்த பிரச்சனை முதல்ல ஆரம்பிக்கும் போது வாய் திறக்கலை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆமாங்க நான் பணம் கொடுத்தேங்க, 2 கோடி ரூபா கொடுத்தேன், நிறைய பரிசுகள் கொடுத்தேன், பங்குச்சந்தையில் இந்த மாதிரி கேள்விகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், என்னோட போட்டியாளர் இருக்கார் அதானியை வீழ்ச்சி அடையணும்னா அந்த கேள்விகள் தாக்கத்தை ஏற்படுத்தும், இதன் மூலம் எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும், அந்த விஷயத்தை நடத்துறதுக்காண்டி இந்த எம்பிக்கு நான் வந்து காசு கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை பகிரங்கமாகவே அவர் ஒத்துக்கிட்டாரு. பிரச்சனை கலவரமாகுது. ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் சுற்றி விசாரிக்கிறாங்க. விசாரணையில் ஒரு ஜனநாயகம் இல்லை, என்னை தவறாக வழி நடத்துகிறாங்க, என்னை பேச விட மாட்டுறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம மொய்த்ரா அவர்கள் வந்து மீடியாவில் தெரிவித்தாங்க. ஒரு பக்கம் இது போய்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த விஷயத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து இவங்களோட எம்பி பதவியை பறிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சபை மறுபடியும் கூடுது, இவங்களோட பதவியை பறிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இவங்களுக்கு பேச வாய்ப்பே கொடுக்கலையே அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய லெவலில் ஈடுபடுது. அதனால தான் இந்த சர்வாதிகார போக்கு அப்படிங்கிற விஷயத்தை எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பட் பிஜேபி தரப்புலேருந்து என்னப்பா மேட்ரு, எதனால பறிச்சிங்க, இவங்க வந்து காசு வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது இல்லை. அந்த கேள்விக்கு பதிலாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் கசிந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஆரம்பத்தில் ஒரு சில ஆர்டிக்கல் நான் காமிச்சேன். அந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஆனது பரிமாற்றப்பட்டிருக்கு. ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நாடாளுமன்றத்தோட எம்பி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அவங்க பர்சனலாக அவங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணிக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, மொய்த்ரா அவர்கள் இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை வந்து கொடுத்துருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த லாகின் ஐடியை பயன்படுத்தி 42 முறை வந்து வளைகுடா நாடுகளில் இவங்களோட லாகின் ஐடி வந்து லாகின் ஆகிருக்கு, லாக் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறையானது கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கோட டேர்னடு பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 42 முறை வந்து லாகின் ஆகுதில்லை, லாகின் ஆகும்போது அதானிக்கு எதிராக என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை லாக் பண்ணி இந்த விஷயத்தில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அந்த கேள்வியை எடுத்து தான் இவங்க நாடாளுமன்றத்தில் கேட்டு பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க. இதற்காண்டி தான் 2 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, ஏராளமான பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இவங்களோட லாகின் ஐடி இந்தியாவில் லாகின் ஆனால் பிரச்சனை கிடையாது, இவங்களோட கம்ப்யூட்டர்லையோ அல்லது இவங்களோட ஃபோன்லையோ லாகின் ஆனால் பிரச்சனை கிடையாது. வளைகுடா நாடுகளில் இந்த எம்பியோட லாகின் ஐடி ஏன் லாகின் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பிஜேபி அரசாங்கம் இந்த விஷயத்தில் ரொம்ப நம்புது. ஸோ இந்த பிஜேபியோட எம்பியாக இருக்கக்கூடிய ரிஷிகாந்த் துபே அவர்கள் இந்த குற்றச்சாட்டை மையப்படுத்தி தான் ஒரு தனிநபர் விவாதத்தை ஆரம்பிச்சாப்புல இது பெரிய போர்க்களமாகி இன்னைக்கு இவங்களோட எம்பி பதவியை பறிச்சுட்டாங்க. இவங்களை பற்றி, அதாவது மொய்த்ரா அவர்கள் வந்து பணம் காசுக்கு ஆசைப்பட்டவங்க கிடையாதுங்க. இயல்பாகவே அவங்க பணக்கார குடும்பத்தை சேர்த்தவங்க. 2 கோடி ரூபாய்க்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இவங்களோட வரலாறு தெரிஞ்சவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. இவங்க வந்து பள்ளி படிப்பை மேற்குவங்கத்தில் முடித்தாங்க, உயர்கல்விக்கு வெளிநாடு போய் படித்தவங்க, சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய
நிறையா கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, அவங்களோட கணவரோட சேர்ந்து சில விஷயங்கள் செஞ்சாங்க, விவாதத்து ஆனதுனால அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இவங்க வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப இணக்கமாக செயல்பட்டாங்க. காங்கிரஸில் தான் ஆரம்பத்தில் சேர்ந்து அரசியல் பண்ணாங்க. ராகுல் காந்தியோட ஒரு நம்பிக்கைக்குரியவராக அவங்க இருந்தாங்க. ராகுல் காந்தி பக்கத்துலலாம் போகணுன்னா சில குவாலிட்டி இருக்கணுங்க, அந்த குவாலிட்டி இருந்தால் தான் இவங்கெல்லாம் பக்கத்தில் வருவாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க இதில் நிறையா விஷயங்களை மற்றவங்க பார்வையில் முட்டு கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கட்சி பார்வையில் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மம்தா அவர்கள் வந்து ரொம்ப நம்பினதுனால தான் இவங்களுக்கு ஆதரவாக இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு மீண்டும் பதவி, அதாவது இவங்களுக்கு மீண்டும் வந்து போட்டியிட பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இவங்க வந்து அந்த மாவட்டத்தோட தலைவர் பதவியாக, கட்சி பதவியை கூட மம்தா பானர்ஜி அவர்கள் இவங்களுக்கு கொடுத்தாங்க. மம்தா கைவிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய லெவலில் பேசப்படுது. ஆனால் மம்தா அவர்கள் கைவிடலை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சில உதாரணங்களாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காங்கிரஸ் கட்சியில் சில விஷயங்கள் நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்காம காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்து திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்தாங்க, எம்எல்ஏ ஆனாங்க, அடுத்து எம்பி ஆகிட்டாங்க. இந்த சதி சூழ்ச்சியில் ஏதோ விதத்தில் இவங்க பங்களிச்சிருக்கலாம். பட் இவங்க பணம் காசுக்கு ஆசைப்பட்டு, அதுவும் 2 கோடி ரூபாய்க்கெலாம் ஆசைப்பட்டு இவ்வளோ மேட்டர்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே பெரிய லெவலில் இவங்க விஷயத்தில் சொல்லப்படுது. நீதிமன்றம் வந்து இவங்க கேரக்டர் அடிப்படையில் எப்படிலாம் பார்க்காது, ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லும். இவங்க இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க, மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னோட விஷயம் வந்து இது வந்து அரசியல் செய்யப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. பட் மொதல் விஷயமே நீதிமன்றம் இந்த வழக்கை எப்போ விசாரிக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய மேட்டராக இருக்குது. ஏன்னா இன்னும் 3-4 மாதத்தில் இந்த எம்பி எலெக்ஷன் ஆனது, அவங்களோட பதவி ஆல்ரெடி 5 வருஷம் கணக்கில் முடிய போகுது. 5 வருஷம் கணக்கில் முடிய போகிற பதவியை தான் இப்போ நடுவில் பிடிங்கிருக்காங்க. ஸோ இந்த வழக்கை வந்து உடனடியாக விசாரித்து உடனடியாக ஒரு தீர்வு கொடுத்தா ரொம்ப ஃபைனாக இருக்கும். இவங்க பதவி வந்து முறைகேடாக பறிக்கப்பட்டால் அந்த கடைசி 1 மாதம் கூட இவங்க எம்பியாக இருக்கலாம். பட் இந்த வழக்கை எப்போ விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியும் இங்கே தொங்கிட்டு இருக்கு. பிஜேபி அரசாங்கம் இங்கே எங்கே ரொம்ப நம்புதுன்னா, வளைகுடா நாடுகளில் இந்த எம்பியோட லாகின் ஐடி 42 தடவை எப்படி லாகின் ஆகணும், லாகின் ஐடியை லாகின் பண்ணதும் பாஸ்வேர்டுங்கிறத அந்த எம்பிக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், அவங்கள தாண்டி வேறு யாருக்குமே தெரியாது. தெரியாத லாகின் ஐடி எப்படி லாகின் ஆக முடியும்? அப்போ இவங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் அலசி ஆராயும் போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபரும் நான் பணம் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளும் போதும் இது எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருந்ததுனால தான் இவங்களோட எம்பி பதவியை நாங்கள் பறிச்சிருக்கோம். சர்வாதிகார போக அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீதிமன்றம் போட்டோம், அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லணும், எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்கிறோம், எல்லாமே சரியாக ஃபைனாக உங்களுக்கு கிளியர் கட்டாக அந்த நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பிஜேபி தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.